4th பார்க்க போறது என்ன அப்படின்னா ஸ்ரீபெரும்புதூர் அலாங் சைட் ஆஃப் சென்னை பெங்களூர் ஹைவே. நிறைய யூசர் கூட சென்னை பெங்களூர் ஹைவேல நான் இடம் வாங்கி இருக்கிறேன் எப்படிலாம் இருக்குது அப்படின்லாம் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்டான growth ஆகணும். ஏன்னா சென்னை சிட்டியோட எக்ஸ்பான்ஷன் இங்கெல்லாம் தான் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால நீங்க ஸ்ரீபெரும்புதூர் அப்படிங்கிறதெல்லாம் ரைட் பிளேஸ் ஃபார் ரைட் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு லாங் டேர்ம் அப்ரிசியேஷன் கண்டிப்பா இருக்கும். அதுக்கப்புறம் கோவிந்தவாடி, அப்புறம் திருமால்பூர், ராணிப்பேட், இதெல்லாம் ரொம்ப இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட்டும் இங்க ஜாஸ்தியா இருக்கும், ரெசிடென்சியல் டெவலப்மெண்ட்டும் ஜாஸ்தியா இருக்கும். இண்டஸ்ட்ரீஸ் வந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு நிறைய ரெசிடென்சியல் ஸ்பாட்ஸ் வரும் அப்படிங்கிறது இயல்பான விஷயம். ஏன்னா நிறைய பேர் அங்க லேண்ட் வாங்கி ஆகணும். ஏன்னா இண்டஸ்ட்ரி மேனேஜர்ஸ், ஒர்க்கர்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நீங்க அந்த ஏரியாவை ஸ்பாட் பண்ணீங்கன்னா அப்படின்னா ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் தான், நீங்க தாராளமா வாங்கலாம். அப்புறம் அந்த இடத்த பொறுத்த வரலும் ரெசிடென்ஷியலா இருக்கட்டும், போத் கமர்ஷியலா இருக்கட்டும், ரெண்டுக்குமே அது ஒரு நல்ல ஸ்பாட் தான். ரீசேல் வேல்யூக்கும் ஒரு சூப்பரான ஒரு பிளேஸாவே இருக்கும். இன்னொன்னு அது அஃபோர்டபுள் பிரைஸ்ல இப்போ இருக்குதா அப்படின்னா இன்னைக்கு இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துக்கு அது அஃபோர்டபுள் பிரைஸ்ல தான் இருக்கு. ஸோ நாளைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க கேட்க கூடாது. ஏன்னா ஆகஸ்ட் 2025ல நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறோம். நாளைக்கு அது என்ன வேணாலும் நடக்கலாம். இப்ப காசு இருக்குது அப்படின்னா தாராளமா வாங்கி போட்டுக்கோங்க.